ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு கிராமர் இங்கிலீஷ் கிராமர் தமிழில். இன்றைக்கி நம்ம டிஎன்டெட் பேப்பர் 2 இங்கிலீஷ் இதில் 8th ஸ்டாண்டர்டில் இருக்கிற போயம் ஸ்பெஷல் ஹீரோ அப்படின்றத பற்றி தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அந்த போயமில் யூஸ் பண்ணியிருக்கிற லிட்ரரி டிவைசஸ் என்னென்ன அப்படின்றத பார்க்கலாம். இந்த ஸ்பெஷல் ஹீரோ அப்படின்ற போயமை எழுதினவங்க, அந்த போயட் யாருன்னு பார்த்தாக்கா கிறிஸ்டினா எம் கெர்ஷன். இந்த போயமில் அந்த போயட் அதாவது ஒரு குழந்தை அவங்க அப்பாவுடைய லவ் அண்ட் அஃபெக்ஷனை எப்படியெல்லாம் என்ஜாய் பண்ணியிருக்கு அப்படின்றது தான் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. அப்பாவினுடைய அன்பு இந்த போயமில் வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. இப்போ இந்த போயமில் க்ளாசரி பாருங்கள். டெண்டர்னஸ்னால் மீனிங் ஜென்டில்னஸ் அண்ட் கைண்ட்னஸ். எவர்லாஸ்டிங் அப்படின்றது ஒரு அட்ஜெக்டிவ். அதுக்கு அர்த்தம் என்னன்னு பார்த்தோன்னாக்கா லாஸ்டிங் ஃபார் எவர், எப்போவுமே நீண்ட காலமாக நிலைச்சிருக்கிறது. ஸ்பெஷல் அப்படின்னாக்கா டிஃப்ரெண்ட் ஃப்ரம் வாட் இஸ் யூஷுவல், சாதாரணமாக இருக்கிறத விட வேறுபட்டு இருக்கிறது நம்ம ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது ஆன்சர் த ஃபாலோயிங் கொஸ்டின்ஸ் பாருங்கள். ஹூ இஸ் த ஸ்பீக்கர் அப்படின்னு கேட்குறாங்க. இந்த போயமில் யார் ஸ்பீக்கர்னு பார்த்தாக்கா அந்த போயட் தான் ஸ்பீக்கர். கிறிஸ்டினா எம் கெர்ஷன் தான் ஸ்பீக்கர். அடுத்தது ஹூ இஸ் த ஸ்பெஷல் ஹீரோ மென்ஷன்ட் இன் த போயம். யார் இதில் சொல்லப்பட்டிருக்க ஸ்பெஷல் ஹீரோனாக்கா அந்த போயட்டுடைய அப்பா, ஃபாதர் தான் இங்கே ஸ்பெஷல் ஹீரோவாக இருக்கிறாரு. அடுத்தது டி எக்ஸசைஸ் பாருங்கள். There is something special about a father's love. Identify the alliteration in the given line. ஆலிட்ரேஷன்னா ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம். ஒரு லைனில் 2 அல்லது 3 வார்த்தை ஒரே எழுத்தில் ஆரம்பிக்கும். அதுவும் அந்த எழுத்து கான்சனண்ட்டாக இருக்கணும். AEIOU வவலாக இருக்கக்கூடாது. தெர் இஸ் சம்திங் ஸ்பெஷலில் சம்திங் ஸ்பெஷல் அப்படின்ற 2 வார்த்தை எஸ் அப்படின்ற கான்சனண்ட் லெட்டரில் ஆரம்பிக்குது. அப்போ இதில் இருக்கிற ஆலிட்ரேஷன் சம்திங் ஸ்பெஷல். அடுத்தது பாருங்கள். பிக் அவுட் தி ரைமிங் வேர்ட்ஸ் ஃப்ரம் த போயம். இந்த போயமில் இருக்கிற ரைமிங் வேர்ட்ஸை உங்களுக்கு கேட்குறாங்க. இந்த போயமில் என்னென்ன ரைமிங் வேர்ட்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னாக்கா சி மீ, சி இங்கே இருக்குது, மீ இங்கே இருக்குது. ரெண்டும் ஒரே சவுண்டில் முடியுது. அதனால் இதை நம்ம ரைமிங் வேர்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்தது லவ் அபவ், ரெண்டும் ஒரே சவுண்டில் முடியுது. அதனால் இதை ரைமிங் வேர்ட்ஸ்ன்னு சொல்கிறோம். அடுத்தது இதில் யூஸ் பண்ணியிருக்க ரைமிங் வேர்ட்ஸ் நோ சோ, ரெண்டும் ஓ அப்படின்ற ஒரே சவுண்டில் முடியுது. அதனால் இதை நம்ம ரைமிங் வேர்ட்ஸ்ன்னு சொல்கிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள். கமெண்ட்டில் உங்களுக்கு என்ன தேவை அப்படின்றத சொல்லுங்கள். தேங்க்யூ.